1 to 1 ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 to 1 மூலமாக சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் பேசப் போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான நிகழ்வு. மனித மனம் எப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளம் நிறைந்ததுதான், நீர்க்கும் வழி போன்றதுதான், இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திகைத்து போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலங்கித்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனித மனம் என்ன பண்ணுறது, இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் ஒரு துணையை தேடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கண்கள் 2 இருந்த பொழுதில் கூட பார்வை உண்டாக இருப்பதை போல ஒரு அற்புதமான நிகழ்வு. நவ கிரகங்கள்ல 3 கிரகனுடைய பயிற்சியை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். சமீபத்துல தான் சனி பயிற்சி, குரு பயிற்சியை சந்தித்தோம். இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீண்டகால பயிற்சி தான் மற்ற கிரகங்கள். ஆனால் ஒரு அருமையான பயிற்சி. குருவுக்கு இணையான மற்ற கிரகங்கள் தர முடியாததை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவன் தடுத்தால் இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான். இவன் தடுத்து விட்டாலும் எவராலும் கொடுக்க முடியாத ஒரு நிலையைத்தான் சுக்கிரன் இருக்கின்றார். அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர் சிவனுடைய அருளாளர். அப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1 செப்டம்பர் மாதம் 2 வரை அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். கன்னி யாருடைய வீடு என்று பார்த்தால் புதனுடைய வீடு தானே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பார்வை என்று பார்த்தோம்னா சனி பகவான் தன்னுடைய மீனராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், சுக்கிரனை பார்க்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மை உடையவன் பூமி காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். அதே நேரத்தில் குரு பகவான் பலம் இழந்து அதிசாரமாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல கடகராசி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னா, கதவை சாற்றினால் ஜன்னலில் இருந்து காற்று வருவது போல சில விஷயத்துல பாத்தீங்கன்னா இறையருள் நமக்கு துணையாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்தவர்கள் தான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரைக்கும் அங்குதான் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கின்றார். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமையும். அதே நேரத்துல சூரியனும் அங்கு இருக்கின்றார், குருவும் அங்கு இருக்கின்றார். அப்ப ஒரு நல்ல மாற்றம் தானே. சந்திரனும் அங்குதானே இருக்கின்றதாக ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பதனாலே சுக்கிர பகவான் பலம் இழந்து விட்டாரே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுடைய பார்வை எல்லா நேரத்திலையும் கெடுபலனை தந்து விடாது. தவறான பாதை, தவறான எண்ணங்களுடைய மட்டுமே சனி பகவானுடைய பாதிக்கும். அதே நேரத்துல செவ்வாய் அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். இதுவை புரிந்து கொள்ள முடியாமல் புதிராக இருந்தவங்க வாழ்க்கையில அற்புதமான ஒரு யோக பலம். அரசியல்ல, ஆன்மீகத்துல ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வாங்கிய கடனை அடைத்து நல்ல மாற்றத்தை பெறுகின்ற ஒரு நல்ல நிலையை செவ்வாய் இந்த காலகட்டத்துல கடகராசிக்கு தருவார். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா வாழ்வில் பெரும் மாற்றத்தை நிகழ்த்த இருக்கின்ற ஒரு காலம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. வாழ்வில் விரக்தி மனநிலைக்கு சென்றவர்கள் கூட புது நம்பிக்கையுடன் வாழ தொடங்குவீர்கள். குறிப்பா சொல்ல போனா காரிய தடைகள் விலகும். காரிய தடைகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்திலையும் மட்டுமல்ல, தொழில மட்டுமல்ல, திருமணம் போன்ற நல்ல காரியங்களில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக விலகுவதை பார்க்கலாம். மனதிலே தைரியம் பிறக்கும். போதுமே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறந்து விட்டால் இழந்து எதுவாயினும் அதை திரும்ப பெற்று விடலாம். அந்த நிலையை செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்களுக்கு கொடுக்கும். சுக்கிரன் பலம் இழந்தாலும் கூட நீசபங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக பலனையும் உங்களுக்கு கொடுத்து கை தூக்கி விடுவார். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபத்துவம் பெறுவதனால போதும். குரு பகவான் சுபத்துவம் பெறுவது அற்புதமான ஒரு யோக பலனை தெரியும். சில கனவுகள், வெளிநாடு செல்வது, ஒரு திருமணம் போன்ற கனவுகள் நடைபெறுவதற்கான ஒரு காரியம். அதே நேரத்துல உடல் ரீதியான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலம்தான். மறைமுக நோய்கள் என்று சொல்லக்கூடிய சில நோய்கள் எல்லாம்
உங்களை நெருங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள். நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ, இரவு நேர பயணங்கள் செய்யும் போதோ, வண்டி வாகனத்துல பயணங்கள் செய்வதோ கூடுதல் கவனம் தேவை. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பித்ரு சாபங்கள் தோன்றுவதனால கவனமாயிருங்கள். இந்த காலகட்டத்திலேயே இந்த சுக்கிரனுடைய பேச்சின் காலகட்டத்தில் அமாவாசை வருகின்றது. ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியது செய்வோம். மனதில் விரக்தி போன்ற நிலை இருந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை செவ்வாய்க்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமையும். அவமானங்கள் விலகும். இதை விட என்னங்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரை சந்தித்த அவமானங்கள், தொழில வாழ்க்கையில் அந்த நிலை மாறும். சில போட்டி பொறாமைகள் நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு காலமாக இருப்பதனால கவனமாக இருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். நீண்ட நாள் செல்ல முடியாத அந்த குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்வது பக்க பலமாக அமையும். தடைபட்ட சுபகாரிகள் பேச்சிய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதே நேரத்தில் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் யோகக்காரர்கள் தானே, அவன் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான தொடர்புகள், சில தவறான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடும். கவனமாக இருந்து விட்டாலே போதும், இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 பலம் என்று சொல்லுவேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்பேன். 3 பலமும் இழந்து கலங்கிய ஒரு காலகட்டம். ஏதோ குரு அங்கு இருக்கின்றார், சூரியன் அங்கு நிற்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா பார்வை என்று சொல்லுவேன் அல்லவா, அந்த பார்வையை குரு பகவான், அந்த இருவருடைய பார்வையில பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் மீது பார்வை பட்டாலும் குருவின் மீது அதீதமான பக்தி உள்ளவர், மரியாதை உடையவர். அந்த வகையில சனி பகவானுடைய பாதிப்புகள் எதுவும் உங்களை பாதிக்காமல் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வாழ்க்கையில இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும். அதே நேரம் தெய்வ பலம் நமக்கு வேணுங்க. 1000 பலம் இருந்தாலும் ஏதோ ஒரு நிலையில் நாம் தடுமாறுகின்றோம் அல்லவா, அந்த காலகட்டத்தை சுக்கிரனுடைய முழுமையான அருளையும் அன்பையும் பெறணும்னா ரொம்ப எளிமையான பரிகார ஆலயம் சென்று வழிபடுதல் தவறு இல்லை. அதே நேரம் விடியற்காலை இந்த 30 நாட்கள், குறிப்பா சொல்ல போனா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இடைப்பட்ட காலம் முடிந்தவரை விடியற்காலையில் இருந்து 3 to 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கு பேரு சுக்கிரன் பேரு. அதை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விட சிறப்பு என்பதை போல சுக்கிரனுடைய வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும். சுக்கிரனுடைய வழிபாட்டுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அதாவது மகாலட்சுமி ஆலயம் அருகில் உள்ள தாயார் வழிபாடு, அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை சென்று வழிபடுவது அற்புதமான ஒரு யோக பலனை தரும் ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. மனிதனை பொறுத்த வரைக்கும் மேடு பலம் தெரிஞ்சுதானே, அந்த வகையில் பலமிழந்து கூட சுக்கிரன் அற்புதமான யோக பலனை கடகராசிக்கு தருவார். 1 to 1 ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 to 1 மூலமாக சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் பேசப் போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான நிகழ்வு. மனித மனம் எப்ப பார்த்தீங்கன்னாலும் ஒரு மேடு பள்ளம் நிறைந்தது தான், நீர்க்கும் வழி போன்றது தான், இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திகைத்து போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலங்கித்தான் போகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனித மனம் என்ன பண்ணுறது, இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் ஒரு துணையை தேடுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கண்கள் 2 இருந்த பொழுது கூட பார்வை உண்டாக இருப்பதை போல ஒரு அற்புதமான நிகழ்வு. நவ கிரகங்கள்ல 3 கிரகங்களுடைய பயிற்சியை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். சமீபத்துல தான் சனி பயிற்சி, குரு பயிற்சியை சந்தித்தோம். இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீண்டகால பயிற்சி தான் மற்ற கிரகங்கள். ஆனால் ஒரு அருமையான பயிற்சி. குருவுக்கு இணையான மற்ற கிரகங்கள் தர முடியாததை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவன் தடுத்தால் இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான், இவன் தடுத்து விட்டாலும் எவராலும் கொடுக்க முடியாத ஒரு நிலையைத்தான் சுக்கிரன் இருக்கின்றார். அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர் சிவனுடைய அருளாளர். அப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 1 செப்டம்பர் மாதம் 2 வரை அவர் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். கன்னி யாருடைய வீடு என்று பார்த்தால் புதனுடைய வீடு தானே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பார்வை என்று பார்த்தோம்னா சனி பகவான் தன்னுடைய மீனராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், சுக்கிரனை பார்க்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மை உடையவன் பூமி காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய்.
செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். அதே நேரத்தில் குரு பகவான் பலம் இழந்து அதிசாரமாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல கடகராசி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம்.